ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆளுவிலை கிருஷ்ணன் கோயிலில் 2வது திருவிழா. அப்படியே அன்னதானமும் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். யாகத்துக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராமும் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே திருவிழா டைம் நாங்கள் விளக்கெண்ணையாக்கம் வாங்கி வைப்போம் ஒரு டின்னு. இந்த தடவை என்ன வேண்டாம், அதுக்கு பதில் அரிசி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால 50 கிலோ அரிசி நம்ம கடையிலேருந்து போயிருக்கு. அரிசி கடை வச்சிருந்தனால அன்னதானத்துக்கு கொஞ்சமாக அரிசி ஆஃபர் பண்ணோம். கோயிலிருந்து வந்து கேட்டாலே இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். அதனால என்னமோ கடவுள் ஒவ்வொரு விஷயத்திலையும் காப்பாற்றி எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங்கே முக்கியமான கல்யாண வீடு இருந்துச்சு. ஈவினிங் ரிசப்ஷன், பையனோட வீடு. சீக்கிரமாவே போயிட்டோம், கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. வீட்டுக்கு போனோன்னு திங்க போயிட்டியாமான்னு மாத்திரம் கேட்காதீங்க. ஸ்டேஜில் பையனும் பொண்ணும் வரல, அதனால நாங்கள் சாப்பிட போயாச்சு. அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை பந்தி. சரி முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கங்கேயே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்சோண்டி பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அப்போ பார்த்தா திடீர்னு பையனும் பொண்ணும் வந்து காரில் இருந்து இறங்கினாங்க. சரி அப்படியே போய் ஸ்டேஜில் போய் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் மாமிகளோட ஆண்டி இந்த சின்ன சைஸ் செக்காப்பழம் தந்து விட்டாங்க. இதோட பேர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.